श्रीमद्रङ्गशटारिशम्यमिवराट् प्राप्तागमहं तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्यसुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशैवच्च विभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तैकचित्तं श्रये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. புதுயுகம் நேயர்களுக்கு காலை வணக்கம். திருப்பாவையோட 9 பாசுரத்தை அற்புதமாக அனுபவித்தோம். இன்றைக்கி 10வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். நோற்று சுவர்க்கம் புகுகின்றவம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடிநாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாயருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோரெம்பாவாய். ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை இந்த 5 பாட்டால் எழுப்புறா. 2வது 5 பாட்டால் எழுப்புறான்றதை பார்த்தோம். அதில் இவ கடைசி தோழி, அதாவது கிருஷ்ணன் இடத்துல புதுசாக காதல் கொண்டுள்ள தோழிகளில் இவ கடைசி. பொதுவாக வேதத்தை ஒத்துன்றிருக்கிற மதம் எல்லாமே கர்மா அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒத்துக்கும். கர்மா அப்படின்னா செயல்னு அர்த்தம். ஒரு செயலை செஞ்சால் அந்த செயலுடைய வெளிப்பாடாக ஒன்று நல்லதாக நடக்கும், இல்லை கெட்டதாக நடக்கும். ஒரு நல்ல செயல் செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்ட செயல் செஞ்சால் கெட்டது நடக்கும். இதை தான் நம்ம புண்ணியம் பாவம்னு சொல்கிறோம். இதுக்கு ஆரம்ப காலம்னு ஒன்று உண்டானா அனாதி, அதாவது ஆரம்பமே கிடையாது. இந்த கர்மாவானது எப்போ ஆரம்பிச்சிதுன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொல்ல முடியாததுனால அப்படி ஒன்று கிடையாதுன்றது கிடையவே கிடையாது. இதுதான் இந்த ஒரு விஷயத்தில் தான் பல மதங்கள் உண்டாருது, பல விஷயங்கள் சர்ச்சைகள்லாம் உண்டாருது. நம்ம சம்பிரதாயப்படி வேதத்தை ஒத்துன்றிருக்கக்கூடிய எல்லா மதங்களும் கர்மாவை அனாதி, ஆதி இல்லாததுன்றதை ஒத்துன்றிருக்கு. எதுக்காக இந்த பூர்வ பீட்டிகை, அதாவது இந்த முகவுரையை வச்சேன் அப்படின்னா, இந்த பாசுரத்தில் நோற்று சுவர்க்கம்னு ஆரம்பிக்க போகிறான். சுவர்க்கம் அப்படின்னா ஸ்வர்க்கம்னு அர்த்தம். நோன்பு நோற்று சுவர்க்கம் புகுகின்ற, ஸ்வர்க்கத்தை அடையப் போகிறேன் என்று நாம் இந்த நோன்பு ஆரம்பிக்கும் போது நீ சொன்னியே அப்படின்னு இந்த தோழியை பார்த்து ஆண்டாள் கேட்க போகிறான். அப்போது கிருஷ்ணன் இடத்துல காதல் பண்ணி கிருஷ்ணன் வேணும்னு கேட்கக்கூடிய இந்த தோழிகள் ஸ்வர்க்கம்னு சொல்லக்கூடிய இந்திரலோகத்தை கேட்குறாளா, இல்லை கிருஷ்ணன் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை கேட்குறாளான்றது முதல் கேள்வி. அப்போது ஏதோ ஒரு விஷயம் பண்ணாதான் அந்த பெருமாளுடைய லோகமானத்தை அடைய முடியும். இந்த இடத்துல சுவர்க்கம்ன்றது வைகுண்டம்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய லோகம். சாதாரணமாக சொல்லக்கூடிய இந்திரனுடைய லோகம்னு சொல்லக்கூடிய இந்திரலோகத்தை சொல்லலை. அதைத்தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்லும் பொழுது இந்திரலோகமாலும் மச்சுவை பெரினும் வேண்டேன். இந்திரலோகம்னா ஸ்ரீவைகுண்டா அனுபவம், அது கூட எனக்கு வேண்டாம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதே போரும்னர். இந்திரம்னா அழகுன்னு அர்த்தம். இந்திரம்னா சம்ஸ்கிருதத்தில் அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படிப்பட்ட இந்திரலோகம் வேண்டாம், ஸ்ரீவைகுண்டம் வேண்டும். அதுக்காகத்தான் இவா இந்த கைங்கரியமே பண்ணுறா, என்னது இந்த நோன்பே பண்ணுறா. அப்படி நோன்பு நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அப்படின்னா நல்லதை செஞ்சால் சுவர்க்கம் கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த கர்மா விஷயத்தை பற்றி முதல்ல ஒரு முகவரையாக சொன்னேன். இப்படிப்பட்ட பாவை நோன்பு நோற்று சொர்க்கம் கிடைக்கணும்னு நீ நேற்றுக்கு சொன்னியே, ஆனால் இன்றைக்கி நீ இப்படி தூங்கின்னு இருக்கியன்றது தான் இந்த பாசுரத்துடைய போக்கு. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். அம்மனாய் அப்படின்னா இவளிடத்துல ஒரு தனி அனுபவத்தை கொண்டு கிருஷ்ணனுடைய அனுபவித்து அதனால் சந்தோஷிக்கக்கூடியவள் அம்மன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணுறா. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ. நீ மாற்றம் தரலையே, மாற்றம்னா பதில், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், வாசலையும் திறக்கலையே அப்படின்னு இந்த பாசுரத்துடைய போக்கு. இங்கே சுவர்க்கம் நோற்று அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சின்ன கதை சொல்கிறேன். கஷ்யப்பர்ன்ற ஒரு மகரிஷி இருந்தார். பிரஜாபதினு பேர், கஷ்யப பிரஜாபதினு பேர். அவருக்கு தித்தின்னு ஒரு மனைவி இருந்தா. இந்த கஷ்யப்பர்கிட்ட தித்தியானவள் எனக்கு இந்திரனை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குழந்தை வேணும்னு பிரார்த்திச்சா. கஷ்யபரும் ஒரு விரதத்தை நீ அனுஷ்டிச்சா உனக்கு அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி விரதத்தை ஒழுங்காக அனுஷ்டிச்சா. விரதத்தை அனுஷ்டிக்கும் பொழுது நடுவில் ஒரு தப்பு செஞ்சுட்டா. என்னென்னா, படுத்துக்கும் பொழுது எப்படி படுத்துக்கணும்னு ஒரு நியமங்கள்லாம் இருக்குது. எந்த ஒரு காரியம் பண்ணாலும் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு நியமம் இருக்குது. தலையும் காலையும் மாற்றி வச்சு படுத்து விரதத்துக்கு ஒரு லோபத்தை உண்டாக்கிட்டா, ஒரு தவறை செஞ்சுட்டா. அதனால் என்ன ஆச்சு, இவ கர்ப்பத்தை இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடித்து கர்ப்பத்தை 7ஆக பொழந்துட்டான்.
அப்படி 7ஆக பொலந்தது தான் மருத்துக்கள்னு பேர், மாருதம்னு சொல்லக்கூடிய காற்று. அதனால தான் காற்று 7 விதமான காற்று உண்டு. அந்த 7 மருத்துக்கள்னு சொல்லக்கூடிய 7 மாருதங்கள் இதனால் உண்டாச்சு. எதுக்காக இது சொல்கிறது அப்படின்னா, எந்த ஒரு நோன்பை நோற்றாலும் அந்த நோன்புக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதோ அந்த வழிமுறையில் செய்யணும். செய்யாமல் தப்பாக செஞ்சாலும் அது தோஷத்தை கொடுக்கும், அது பெருமாளுக்கு பிரீத்தியை கொடுக்காதுன்றது தான் நோற்று சுவர்க்கம். இப்படி நாம் பெருமாளை சரணடையணும்னு நோன்பு நோக்கிறதுக்கு காத்துருக்கும் பொழுது தூக்கம்னு ஒரு தவறை நீ செஞ்சேன்னா நாம் எதிர்பார்க்கக்கூடிய பலன் நமக்கு கிடைக்காம போயிடுமா? அது மட்டும் இல்லாமல் பெருமாள் இடத்துல அபச்சாரப்பட்ட மாதிரியும் ஆகிடும். அதனால் தூங்காதேன்றது தான் இந்த போக்கு. அப்படிப்பட்ட நோற்று வைகுண்டம் போகிறதுக்காக செய்யக்கூடிய நீ இப்படி தூங்கலாமா? அம்மனாய் மாற்றமும் தாராரோ, பதிலும் சொல்லலை, வாசல் திறவாதார், வாசலும் திறக்கலை. அப்படின்னா என்ன பண்ணுற? நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள். ஏமா, நல்ல திருத்துழாய் மாலையை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய நாராயணன் நம்மோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய காலமாக இது, நீ தூங்கின்றியே அப்படின்றது பதத்துக்கான அர்த்தம். இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். துழாய் முடி, நாற்ற துழாய் முடின்னு நாராயணன்ற பதத்துக்கு ஆண்டாள் விசேஷணமாக இதை பிரயோகம் பண்ணியிருக்கா. நாற்றம்ன்ற சப்தம் தமிழில் வாசனைன்னு அர்த்தம். ஆனால் நாம் இன்றைக்கி அதை அப்படியே அதுக்கு எதிர்மறையாக தான் பிரயோகப்படுத்துகிறோம், உபயோகிக்கிறோம். தமிழில், தூய தமிழில், அழகான இலக்கிய தமிழில் பார்த்தேன்னா நாற்றம் அப்படின்னா வாசனை. பெருமாள் மகாபாரதத்தில் தர்மபுத்திரர்கிட்ட சொல்கிறார், என் பூஜைக்கு கருணைதல் புஷ்பம் சிறந்தது. கருணைதல்னா நீல நிறத்து ஆம்பல், நீல ஆம்பல். அதை காட்டிலும் பத்மம் உயர்ந்தது. பத்மம்னா சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு தாமரப்பூ. அந்த பத்மத்தை காட்டிலும் 100 இதழ் கொண்டது. அதாவது பத்மன்றதுலேயே 100 இதழ் இருந்ததுன்னா அதுக்கு தாமரைன்னு பேர். அதே தாமரையில் 100க்கு பதில் 1000 இதழ் இருந்ததுன்னா, அதே தாமரையில் 100க்கு பதில் 1000 இதழ் இருந்ததுன்னா அதுக்கு புண்டரீகம்னு பேர். ஆக கருணைதல் புஷ்பத்தை காட்டிலும் பத்மம் சிறந்தது, பத்மத்தை காட்டிலும் தாமரை சிறந்தது, தாமரையை காட்டிலும் புண்டரீகம் சிறந்தது அப்படின்னு பெருமாள் தர்மபுத்திரருக்கு மகாபாரதத்தில் சொல்கிறார். அப்படிப்பட்ட தாமரை புஷ்பங்களை புண்டரீகத்தை காட்டிலும் உயர்ந்தது. இப்போ பார்த்தோம்னா பத்மம், தாமரை, புண்டரீகம் எல்லாமே தாமரை வகையை சேர்ந்த புஷ்பங்களுக்கு சொல்கிற பேர் தான். ஆனால் இதுகளுக்குள்ள இவ்வளவு ஒரு வேற்றுமை உண்டு. இந்த புஷ்பங்கள் எத்தனை இருந்தாலும் துளசி இவை எல்லாத்தை காட்டிலும் பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தது, பெருமாள் பூஜைக்கு உகந்தது. ஏன்னா துளசி புஷ்பத்தை பெருமாளை தவிர வேறு யாருக்குமே உபயோகப்படுத்தக்கூடாது, பண்ணவும் மாட்டா. இப்போ வில்வம்னு எடுத்தால்னா வில்வத்தை ருத்ரனுக்கும் பிரயோகப்படுத்துவா, தாயாருக்கும் பிரயோகப்படுத்துவா. ஒரு சில ஊரில் பெருமாளுக்கே வில்வத்தை கொண்டு அர்ச்சனையும் பண்ணுறா. அந்த மாதிரி ஒரு சில புஷ்பங்கள் ஒரு சில தெய்வத்துக்குன்னு ஏற்பட்டது. அந்த மாதிரி துளசின்னு சொல்லக்கூடிய துழாயானது பெருமாளுக்காகவே ஏற்பட்டது அப்படின்றது தான் சாஸ்திரம். அடியனுடைய ஆச்சாரியன் மகாவித்வான் ஐஷூர் ஸ்ரீனிவாசாச்சார சுவாமி சொல்லுவார், இப்போது கோவிலெலாம் திருமஞ்சனம் பண்ணும்பொழுது சந்தன காப்பு சாத்தும்பொழுது துளசி மாலை சாத்துவா. ஆனால் இப்போ பொதுவாக எல்லா இடத்துலையுமே எப்படின்னா தாயாருக்கு கூட இருக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருக்குமே துளசி மாலையை தான் மரியாதை பண்ணுறா, சாத்துறா. அதை கூடாது அப்படின்னு அடியனுடைய ஆச்சாரியனுக்கு அபிப்பிராயம். ஏன்னா துளசி மாலையானது பெருமாளுக்காக மட்டுமே ஏற்பட்டது. தாயாருக்கு பண்ணும்பொழுது கூட புஷ்பங்களை வச்சு தான் பண்ணணுமே தவிர துளசியை வச்சு பண்ணக்கூடாது. மேலும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு துளசியை உபயோகமே படுத்தக்கூடாது அப்படின்றது பெரியவர்களுடைய அனுஷ்டானம். இதை பல பெரியவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கா, அனுஷ்டிச்சும் காட்டியிருக்கா. அப்படிப்பட்ட பெருமாளுக்கே அசாதாரணமான ஒரு வஸ்து என்னது அப்படின்னா அது திருத்துழாய். திருத்துழாய்னு சொல்லக்கூடிய துளசி. இந்த துளசியை பெருமையை பராங்குஷ நாயகி சொல்கிறார். இதே மாதிரி தன்னை ஒரு நாயகியாக பாவிச்சுட்டு பெருமாளை பார்த்து சொல்கிறார், வாராயின முலையாளிவள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வனன் நோயுது தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. ஒரு தலைவி பெருமாள் இடத்துல காதல் கொண்டுட்டா. அந்த தலைவிக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடுத்துன்னு அவளுடைய அம்மா எல்லாம் நினச்சின்னு இருக்கா. அப்போ அவளுடைய தோழி சொல்கிறா, அம்மா இது தெய்வ நன்னோய், தெய்வத்தால் ஏற்பட்ட நோய். இந்த நோயை நீ தீக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா தன்னந்துழாய் தாராயினும், தன்னந்துழாய்னா துளசி, நல்ல வாசனை மிக்க துளசியுடைய தார், அப்படியே ஒரு கூட்டம், தார்னா ஒரு கட்டு,
தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் இல்லை ஒரே ஒரு துளசி, தன் கொம்பதாயினும் இல்லை அந்த துளசி காம்பு, இல்லை கீழ் வேராயினும் அந்த துளசியுடைய வேர், அதுவும் இல்லைன்னா அந்த துளசி வேர் இருந்த மண், அதை கொண்டு வந்து இவகிட்ட கொடுத்து பூசு, இவளுடைய நோயானது தீந்து போயிடும்னு இந்த திருத்துழாயின்றதுக்காகவே நம்மாழ்வார் பலவிதமாக கதறர். அதில் திருவிருத்தம்ன்ற பிரபந்தத்தில் 45 இடத்துல திருத்துழாயை பற்றி 45 இடத்துல திருத்துழாயை பற்றி பேசுகிறார். திருவாய்மொழின்ற பிரபந்தத்தில் திருத்துழாய்க்காகவே பல தசகங்கள் பாடுறார். பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்றின்னு அதில் ஒரு தசகம், அதில் திருத்துழாயுடைய பெருமையை மட்டுமே நம்மாழ்வார் பறக்க பேசுகிறார். அப்படிப்பட்ட நாற்றத்துழாயை முடியில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய நாராயணன் அப்படின்னா தலையில் வச்சுட்டு இருக்கார் துளசியை. நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள். நாராயணன்ற பதத்துக்கான அர்த்தத்தை முதல் பாசுரத்திலேயே பார்த்தோம். நாராயணனே அயனமி வனைத்துக்கும் தான் அவை தனக்கு அயனம் என்ன பயனுமாய் பதியுமான பரமனை பணிமின் நீரேன்னு நிகமாந்த மகாதேசிகன். எல்லாம் அவனிடத்தில் இருக்கு, அவன் எல்லாத்துலேயும் இருக்கான், அவன்தான் நமக்கு பயன், அவன்தான் நமக்கு பரமன், அவன்தான் நமக்கு தலைவன் அப்படின்றத சொல்லக்கூடிய பதம் நாராயணன். பயனுமாய் பதியுமான பரமனை அப்படின்னு தேசிகன் சொல்கிறார். அவனை பணிமின் நீரே போய் சேவியுங்கோ, இதுதான் நாராயண சப்தத்தினுடைய அர்த்தம். அப்படிப்பட்ட நாராயணன், நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள். அவன்தான் புண்ணியத்துக்கெல்லாம் புண்ணியம், அவனை நாம் போய் போற்ற வேண்டும். அதுக்காக புண்ணிய நாள் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. நாங்கள் இவ்வளோ சொல்லியும் நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியே, நீ என்ன கும்பகர்ணனுக்கு தூக்கத்துக்கு பேர் போனவன், அந்த கும்பகர்ணன் தாம் போகும்போது அந்த தூக்கத்தை எடுத்து உன்கிட்ட கொடுத்துட்டானா, அதனால தான் நீ இப்படி தூங்குறியா. பண்டொரு நாள் கூற்றத்தின், எங்கேயோ முன்னாடி ஒரு நாள், கூற்றம்னா யமன், பிரிக்கக்கூடியவன், கூறு செய்யக்கூடியவன் யமன், அதாவது உயிரையும் உடலையும் பிரிக்கக்கூடியவன் யமன். அதனால தான் அவனுக்கு கூற்றன், கூற்றம் அப்படின்றதால யமனை சொல்கிறது. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த, கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன், அதாவது யமனுடைய வாயில் வீழ்ந்த கும்பகர்ணன். கும்பகர்ணன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கும்பம்னா குடம் மாதிரி இருக்கக்கூடியது, கர்ணம்னா காது. குடம் மாதிரி காதான் கும்பகர்ணனுக்கு. கும்பகர்ணனுடைய உருவத்தை சொல்லும் பொழுது ரொம்ப பெருசுன்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு பாசுரம் சொல்கிறேன், அற்புதமாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். கும்பகர்ணன் அப்படின்னா கும்பம் போல குடம் மாதிரி இருக்கக்கூடிய காதுகளை உடையவன் கும்பகர்ணன். அப்படிப்பட்ட கும்பகர்ணன் தூக்கத்துக்காகவே பேர் போனவன். ஏன்னா அவன் பிரம்மாவை நோக்கி தபஸ் இருக்கா. யார்? ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் எல்லாருமே பிரம்மாவை நோக்கி தபஸ் இருக்கா. ஒருத்தொருத்தர் ஒவ்வொரு வரம் கேட்குறா. கும்பகர்ணன் தேவர்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்க போய் தூக்கம் வேணுன்ற மாதிரி வாய் மாற்றி கேட்டுடுறான். விபீஷணன் தர்மத்திலேயே நிற்கணும்னு கேட்குறான். ராவணன் என்னை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டு இவாளாலலாம் நான் அழிக்க முடியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வரம் கேட்டால், கும்பகர்ணன் தூக்கத்தை வரமாக கேட்டதுனால பெருந்துயில், எப்போ பாரு தூங்கின்னு இருப்பான். அவன் எத்தனை நாள் தூங்கினானோ, போருக்காக ஒரே ஒரு நாள் தான் அவன் போர் போட்டான்னு, ஒரே ஒரு நாள் தான் அவன் போர் செய்தான்னு ராமாயணத்தில் சொல்கிறது. அந்த ஒரு நாள் வந்தான், ராவணனுக்கு உபதேசம் பண்ணான், சண்டை போட்டான், மடிஞ்சான். அப்படிப்பட்ட கும்பகர்ணன் தூக்கத்துக்கு பேர் போனவன், உனக்கு தூக்கத்தை கொடுத்தானான்னு ஒரு அர்த்தம். கும்பகர்ணன்ற அர்த்தத்துக்கு ஒரு உரையாசிரியர் எழுதுகிறார். கும்பகர்ணம் அப்படின்னா கர்ணகான்ற சப்தத்துக்கு காதுன்னு சொன்னோம். இந்த இடத்துல கர்ணம் அப்படின்னா காரணம்னு அர்த்தமா. அப்போது கும்பத்திலேருந்து வந்த காரணம், கும்பத்தை காரணமாக உடையவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணி, அது அகஸ்தியர். அந்த அகஸ்தியரானவர் தெற்கு திசையில் இருக்கக்கூடியவர். அவர்தான் வடமொழி, அவர்தான் தென்மொழின்னு சொல்லக்கூடிய தமிழுக்கு பிரவர்த்தகர், ஆரம்பகர்த்தாவாக இருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய வரலாறு. அப்படிப்பட்ட அகஸ்தியர் பெருந்துயில்னா, அப்படின்னா அகஸ்தியர் தூங்கினாரா அப்படின்னா அகஸ்தியர் தூங்கலை. அகஸ்தியர் எப்போ பாரு பெருமாளை தியானம் பண்ணிட்டுருக்கார். அதுக்கு துயில்னு பேர், யோகம்னு பேர். அப்படிப்பட்ட அகஸ்தியரை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நீ கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டு யோகம் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம்னு ஒரு உரையாசிரியர் எழுதுகிறார். ஆக பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் சொன்னால் முதல்ல யமனுடைய வாயில் வீழ்ந்த கும்பகர்ணன். இன்னொரு விதமாக பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் அப்படின்னா அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணத்தில் தன்னையே மறந்து இருக்கக்கூடிய அகஸ்தியர். அவள் ரெண்டு பேரை காட்டிலும் அவெல்லாம் உனக்கு இந்த தூக்கத்தை கொடுத்தாளா, யோகத்தை கொடுத்தாளா, தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அந்த கும்பகர்ணன் சொல்லும் பொழுது
உகப்புருவம் தானே ஒளி உருவம் தானே மகப்புருவம் தானே மதிக்கில் மிக புருவம் ஒன்றுக்கொன்று யோஜனையான் விழன்னர் ஆழ்வார். யோசனையான்னு நாம் சொல்கிறோம், யோசனையான்ற அர்த்தம் யோஜனையான்னு அர்த்தமா. அதாவது அவன் கும்பகர்ணனுடைய 2 புருவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அகலமானது 1 யோஜனை அகலமா. 1 யோஜனைனா 6லேருந்து 8 மைல். அப்படின்னா அவனுடைய உருவம் எவ்வளோ பெருசு இருக்கணும்? மிக புருவம் ஒன்றுக்கொன்று, மிக புருவம்னு சொல்லக்கூடாது, மிக புருவம் ஒன்றுக்கொன்று, பெரிய புருவம், ஒன்றுக்கொன்று புருவம் யோஜனை, 1 யோஜனை தூரத்துக்கு இருக்கக்கூடிய அவன் விழுந்தான். யார்கிட்ட? ராமனுடைய ஒரே அம்பால விழுந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு பெரிய கும்பகர்ணனுடைய திருமேனி. அவன் படுத்தா எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்போ அவன் தூங்கினா எப்படி இருக்கும், சப்தம் வந்தால் எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட கும்பகர்ணனை காட்டிலும் நீ தூங்கின்னு இருக்கியே. கும்பகர்ணன் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தான். அவன் கூட தோற்று போயிடுவான் போல இருக்கே நீ தூங்குறத பார்த்தா. பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய். ஏமா நீ பெருமாள் கைங்கரியத்துக்காக நிறைய ஊற்றம், நிறைய ஆற்றல் உண்டு, உனக்கு நிறைய சக்தி உண்டு, அதில் ஈடுபாடும் உண்டு. அனந்தல்னா இந்த இடத்துல ஈடுபாடு. இது எல்லாம் இருந்து ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே, எங்களுக்கெல்லாம் ஒரு அணிகலன் போன்றவளே, தேற்றமாய் வந்து திற. தேற்றமாய்னா நீ படுத்துட்டுருக்க எழுந்துட்டேன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுருக்கேன்னு தெரியும். அப்படியே கலைஞ்சி போன ஆடையோடு வராத. ஏன்னா கிருஷ்ணனுடைய சேர்க்கையால் இவன் அனுபவித்து இவளுடைய ஆடைகள்லாம் கலைஞ்சிருக்கான் படுத்துட்டுருக்கச்சே. அதனால் அப்படியே வந்து நீ எங்களை எழுப்பாத, நீ வந்து உன் ஆடையெல்லாம் சரி பண்ணி கொண்டு வா. இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லும் பொழுது ஸ்ரீமத் ராமாயணத்தில் லக்ஷ்மணன் சுக்ரீவன் கொடுத்த காலம் தாண்டி போச்சு, இன்னும் உபகாரத்துக்கு வரலையேன்னு சொல்லி லக்ஷ்மணனை பெருமாள் அனுப்புகிறார். அப்போது லக்ஷ்மணன் கோபமாக வரான். அந்த கோபத்தை வந்து எப்படி தணிக்கிறதுன்னு யோசிக்கும் பொழுது தாரையை வந்து சுக்ரீவன் அனுப்புகிறானா. அந்த தாரையுடைய கோலத்தை வால்மீகி ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார். அவள் வந்து சுக்ரீவனோட கலவியில் இருந்துட்டு அவளுடைய ஆபரணங்களோ ஆடைகளோ ஒழுங்காக இல்லாமல் கலைஞ்சி போய் வந்தாலாம். இப்படி ஒரு பெண்ணை பார்க்கக்கூடாதுன்னு லக்ஷ்மணன் உடனே தலையை குனிஞ்சின்றதுனால அவருடைய கோபமானது குறைஞ்சிது அப்படின்னு கதை உண்டு. அந்த மாதிரி நீனும் தேற்றமாய் வந்து திறனா பெருமாளோட நீ சேர்ந்திருக்க, அது சந்தோஷம். அந்த சேர்த்தியானது ரொம்ப அழகு. அருங்கலமே, அப்படிப்பட்ட எங்களுக்கெல்லாம் மணிகலன் போன்றவளே, தேற்றமாய் வந்து திற, உன்னுடைய ஆடையெல்லாம் சரி செஞ்சு கொண்டு எங்களோட கூட வந்து பெருமாளை கைங்கரியம் பண்ணறதுக்காக வாமா அப்படின்னு தன்னுடைய 5வது தோழியை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் எழுப்புறா. சதமகமனி நீலாச்சாரு கல்லாரஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிகிதாபிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது கிருதிகோதா விஷ்ணுச்சித்தாத்மஜானஹ கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.